ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் வ்ளாக் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் டே. ஸோ நான் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத பற்றியும் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பிளான்ட்ஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபீடும் சேர்த்து அதுக்கு வந்து தண்ணியோடு கலந்து ஊற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து தண்ணியோடு அதை வந்து ஒரு மூடி அளவுக்கு இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம வந்து பிளான்ட்டுக்கு ஊற்றிடலாம். இது வந்து ஒரு 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த ஃபீடு கலந்து ஊற்றணும் அப்படின்னா பிளான்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும். இது வந்து காமனாக இருக்கிற ஃபீடு தான். எல்லா பிளான்ட்டுக்கும், அதாவது காய்கறிகளுக்கும் ஊற்றலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ்க்கும் ஊற்றலாம். ஸோ நான் அந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு மூடி கலந்து ஊற்றி விட்டுருவேன். ஸோ தண்ணியோடய கலந்து ஊற்றுறது தான். இப்போது நான் வந்து இன்றைக்கி மாவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சுத்தமாக இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலே அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாவுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி லஞ்சு காலையிலே செஞ்சிடலாம். இந்த வாரத்துக்கு தேவையான இட்லி மாவு இன்றைக்கி அரைச்சி வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இட்லி மாவு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். நம்ம வெளியில் எங்கேயும் போயிட்டு வரோம், இல்லை ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரப்போலாம் ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்னா இட்லியோ தோசையோ செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இட்லி மாவு காலி ஆயிடுச்சுன்றனால நான் இப்படி பண்ணுறேன். இல்லைன்னா யூஸ்வலாக நான் வந்து வீக்கெண்ட்ஸ் தான் அரைப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்தும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒன்றா சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அரிசி தனியாக ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் நான் வந்து இட்லி மாவு அரைப்பேன். இதுக்கு முன்னாலே நிறைய வ்ளாக்ஸில் நான் உங்களுக்கு இட்லி மாவு நான் எப்படி அரைப்பேன், மதுரை ஸ்டைலில் எப்படி நம்ம வந்து இட்லி சாஃப்டாக பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி எதுவும் நான் டீட்டெயிலாக காட்டல. இப்போ உளுந்து அரைஞ்சிருச்சு. அடுத்ததாக அரிசியை அரைச்சிட்டு நம்ம மித்த வேலைகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த குக்வேர் ஒன்று வாங்கினேன். எனக்கு லீக் ரிசன்ட் குக்வேர்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னால் இப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக ஒரு கேஸ்டைன் வாங்கினேன். இப்போ வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் குக்வேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 28 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி 3.2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. இது வந்து டஃப் அண்ட் நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா விதமான ஹாப்லையும், அதாவது கேஸு, அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கு, ஹாட் பிளேட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான இண்டக்ஷன் எல்லாத்துலேயுமே வைக்கலாம். அதே மாதிரி டிஷ் வாஷர்லேயும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் பின்னால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன்லேயும் கூட அது வந்து நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெட்டல் யூட்டென்சில்ஸும் நீங்கள் போடலாம். ஸ்க்ராச்சஸ் எதுவும் விழாது. லைஃப் டைம் கேரண்டி இருக்குது. லீக் ரிசன்ட் குக்வேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கு காரணமே இது தான். உங்களுக்கு வந்து லைஃப் டைம் கேரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து குக்வேர்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது லைஃப் டைமுக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ நான்ஸ்டிக்காக இருக்குது அப்படின்றனால நான் வந்து இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஐடியா எனக்கு ஃபஸ்ட்டு இல்லை. பட் வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் சரி, நான்ஸ்டிக் பொதுவாக நான் வந்து குக்கிங்கில் யூஸ் பண்ண மாட்டேன். பட் சம்டைம்ஸ் அதாவது ஸ்வீட்ஸு இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒட்டாமல் பண்ணணும் அப்படின்றப்போ கொஞ்சம் இது தேவைப்படுது. அதனால் ஒன்று வாங்குறது நம்ம குவாலிட்டியாக வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பிராண்டு வாங்கினேன். இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க இந்த கடாய். அதே மாதிரி இந்த ஹேண்டிலும் நல்ல டியூரபிளாக இருக்குது, நல்ல வெயிட்டாக, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கேஸ், அதுக்கப்புறமா நான் முன்னெல்லாம் சொன்ன மாதிரி ஹாட் பிளேட்டு, அதுக்கப்புறமா ஹாலஜன் ஸ்டவ், இண்டக்ஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் லிட்டும் வருது. அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஹேண்டிலும் இருக்குது. ஸோ இந்த குக்வேர் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். இன்றைக்கி வந்து இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் பராட்டா, அதுக்கப்புறமா வந்து தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ஒன்று பண்ண போகிறேன். ரெண்டுமே ரொம்ப நல்ல ரெசிபி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் குயிக்காகவும் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி பன்னீர் வந்து நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். அரைச்சி பண்ணுற ஒரு கிரேவி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக அதில் வந்து கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. அதாவது இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தவால கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செஞ்சுட்டு அந்த கிரேவியோட அதை கலந்துட போகிறோம். இப்போ இன்றைக்கி நான் புதுசாக வாங்கின இந்த லீ கிரிசன்ட்டோட கடாயில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வந்து நம்ம பன்னீரை வந்து வதக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். சைட்லேயே நான் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து அப்பப்போ கிளறி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா சைடும் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு அடுத்ததாக வந்து ஒரு 4 ஏலக்காய் நான் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டையும் அதிலேயே சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன பிரியாணி இலை சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்ல வாசம் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதை வந்து பவுடராக நம்ம வந்து தனியாக அரைச்சிக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நல்லா மட்டும் இது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது சேர்த்து பண்ணுறப்போ அந்த தாபா மசாலா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ஒரு யூனிக் டேஸ்ட் தாபாவில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு பன்னீரும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் தனியாக பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வாசத்துக்காண்டி நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா பொருள்லாம் சேர்க்குறோம். அதாவது 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கலர் மாதிரி வந்தால் போதும். நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. அடுத்ததாக நான் வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளிப்பு இல்லாத தக்காளி. ஸோ அதனால் 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு அதில் ஜாஸ்தியாக இருக்குன்றனால. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சமாக சீரகப்பொடி, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தக்காளியோடு நம்ம வந்து தொக்கு மாதிரி வேக வைக்க போகிறோம். தக்காளியும் நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசமும் போயிடும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். மசாலாவும் நல்லா உங்களுக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா சிம் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வைக்க போகிறேன். நல்லா உங்களுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நான் அடுத்த பொருள்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ ட்ரையாங்கிள் பராட்டா செய்கிறதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக இது இல்லைங்க. நம்ம நார்மலான சப்பாத்தி மாவு தான். அதுக்கு வந்து என்னோடய ஸ்டாண்ட் மிக்சரில் நான் வந்து மாவு பிசைய போகிறேன். அதுக்கு நம்ம தேவையான கோதுமை மாவு, உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறனால சப்பாத்தி செய்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு பிசைகிறதுக்கு. இல்லைன்னா முன்னெல்லாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனமாக இருக்கும் சப்பாத்தி செய்யணும் அப்படின்னாலே. இப்போ கொஞ்சம் இது இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இப்போலாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்டோம். அதை நல்லா நீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து இங்கே கிரேவியை கண்டினியூ பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து மசாலா அரைச்சு வச்சுருந்தேன் இல்லையா? அதாவது பொடி அரைக்கிறதுக்கு. அது வந்து நல்லா ஆறிடுச்சு. என்னோட ஸ்பைஸ் மிக்ஸர் இருக்கும். ஸ்பைஸ் கிரைண்டர் ரீசென்ட்டா கூட ஒரு விளாக்ல காட்டியிருந்தேன். அதில தான் நான் அரைக்கிறேன். நல்லா அத வந்து பொடி மாரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பவுடரா தான் நீங்க அரைக்கணும். இது வந்து நீங்க வேணும்னா லார்ஜ் குவான்டிட்டில செஞ்சு கூட ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பப்போ நீங்க இந்த மாரி மசாலா செய்றீங்க. இது வந்து கடாய் பன்னீருக்கும் நீங்க இதே பவுடர நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பன்னீர் ரெசிபிக்குலாம் அது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பொடி. வேணும்னா நீங்க லார்ஜ் குவான்டிட்டில கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அந்த பொடிய வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு, அடுத்ததா நான் வந்து இதில ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன். யூசுவலா பன்னீர்ல நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்ப்பாங்க. பட் இந்த தாபா ஸ்டைல் பன்னீர்ல நீங்க வந்து தயிர் சேர்த்து பண்ணி பாருங்க. இதுதான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட்ல உங்களுக்கு குடுக்கும். ஸோ இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த மசாலாவ நம்ம வந்து வேக வைக்க போறோம். ஒரு 3 நிமிஷம் பக்கம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோம். எகைன் திரும்ப அந்த எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் இத நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. பாருங்க மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா பன்னீர், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த பக்குவத்தில நீங்க வந்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இத கொஞ்சம் மீடியம் கிரேவில தான் வைக்கிறேன். ரொம்ப தண்ணியாவும் வைக்கல, அதே மாரி ரொம்ப கெட்டியாவும் வைக்கல. மீடியம் பதத்தில வைக்க போறேன். இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயினே வந்து கசூரி மேத்தி தான். அதாவது காஞ்ச வெந்தய இல. அது ஒரு டீஸ்பூனும், அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில வந்து கடைசியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க இறக்கிடலாம். கடைசியா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமா மட்டும் நான் வீட்ல அரைச்ச கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. தாபா ஸ்டைல் பண்ணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி அதுக்கப்புறம் நீங்க செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தி, பராட்டா அதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்ற அந்த மாதிரியான ஒரு ரோட்டியோ, இல்ல நீங்க வந்து ஃபுல்கா, இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பராட்டா எல்லாத்து கூடயுமே இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையாங்கிள் பராட்டா அப்படின்றது ரொம்ப ஒண்ணும் பெரிய இப்போ ரெசிபி கிடையாது. இந்த மாரி நார்மலா சப்பாத்தி தேய்ச்சுட்டு, நம்ம வந்து ஒரு லேயர்ல நெய் இல்லாட்டி எண்ணெய் இந்த மாரி தேய்ச்சுட்டு, அதில கொஞ்சம் ஃப்ளார் போட்டு, இந்த மாரி நீங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல மடக்கிக்கணும். மடக்கிட்டு நம்ம வந்து நல்லா மாவு அப்ளை பண்ணி, இத அதே ஷேப்ல அப்படியே நம்ம தேய்க்க போறோம். அவ்வளோதாங்க. இதில நல்ல லேயர்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாரி ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். இதில வந்து நீங்க நெய்யும் கூட அந்த லேயர்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா அது வந்து கொஞ்சம் கனமா இருக்கிறனால, நார்மல் சப்பாத்தியோட வேகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ, அதனால பொறுமையா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்க வேக வைக்கிறப்ப எண்ணெயோ, நெய்யோ கூட அப்ளை பண்ணி வேக வைக்கலாம். பட் நான் எதுவும் சேர்க்கல. நல்ல சாஃப்ட்டா வருங்க. இந்த மாரி நம்ம செய்றப்போ. இப்போ ட்ரையாங்கிள் சப்பாத்தி சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குங்க. இது வந்து நம்ம லஞ்சுக்கு எடுத்துட்டு போறப்பயுமே கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்ட்டாவே இருக்கும். லேயர்ஸோட இருக்கிறனால ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் லேட் ஆயிட்டனால நான் அவசர அவசரமா எல்லா சப்பாத்தியும் செஞ்சுட்டு லஞ்சையும் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதோட இந்த விளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுன இந்த 2 ரெசிபியும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றத எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸோட அடுத்து உங்கள நான் மீட் பண்றேன். சுஜீஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.